இன்னைக்கு கார்டனிங் vlog தான் பார்க்க போகிறோம். சரி, நிறைய நாள் இந்த பாட்ஸ் வாங்கி சும்மாவே இருந்தது. சரி, ஏதாச்சும் இன்டோர் பிளான்ட்ஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஸ்னேக் பிளான்ட் வந்து நிறைய வளர்ந்துருந்தது. சரி, அதை கட் பண்ணிவிட்டு இதில் வச்சா வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்னேக் பிளான்ட்ஸ்லாம் எடுத்து அது ப்ளஸ் மணி பிளான்ட்டு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அது ரொம்பவே அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரோஸ் வந்து ஸ்டெம் வச்சா வந்து வருமா அப்படின்றது நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். நல்ல திக்கான நல்ல ஒரு குச்சியை கட் பண்ணி நிழலில் வச்சுட்டு லைட்டாக தான் தண்ணி விடணும். விட்டிங்கன்னா சூப்பராகவே ஸ்டெம்லேயே நல்லா லீஃப்லாம் வரும். மல்லிகைப்பூ செடியுமே அதே மாதிரி தான், ஸ்டெம் வச்சிங்கனாலுமே சூப்பராக வரும். ஏன்னா அது குச்சி ரொம்ப சின்னதுன்றனால ரொம்ப கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் தண்ணி ஊற்றணும். அப்புறம் இந்த மாதிரி மல்லிகைப்பூ செடியை அப்படியே அதை வளைச்சி அது மேலே மண் போட்டிங்கனாலும் அதுலேயும் தனியாக வேர் கிடைக்கும். அதை கட் பண்ணி விட்டிங்கனாலும் சூப்பராகவே உங்களுக்கு நிறைய செடி கிடைக்கும். இது பாருங்கள், சாமந்தி செடி வாங்கினோம், அவ்வளோ